வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெட் ரைஸ் பவுடரை வச்சு நம்ம இன்றைக்கி புட்டு பண்ண போகிறோம். நம்ம வந்து தேங்காய் துருவலை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். அந்த தேங்காய் துருவலுக்கு முதல்ல அந்த மேலே இருக்கிற தோலை நீக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கப்பு தேங்காயை ஸ்ட்ரிப்பாக நறுக்கி வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு லைட்டாக தான் அரைச்சிக்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் வந்து துருவுறது ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நல்லா துருவிக்கலாம். துருவுறது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இல்லை எங்களுக்கு டைம் இல்லை, துருவ முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் வந்து குறைன்னு கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட தேங்காய் துருவல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட புட்டு பாத்திரத்தில் இந்த மாதிரி நம்ம தண்ணியை நிரப்பிட்டு நம்ம வந்து அடுப்பில் வந்து இப்போ வச்சுக்க போகிறோம். அதை வச்சுட்டு அது சூடாகிற டைமில் வந்து நம்ம இப்போ புட்டு மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப்பு புட்டு மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம இந்த மாதிரி தண்ணியை தெளித்து இந்த மாவோட தண்ணியை வந்து கிளற ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கலக்கிறதுக்கு. நீங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வந்து அந்த பவுடரில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். உதிரியாக தான் இருக்கணும். நம்ம இப்போ வந்து புட்டுக்குழாயில் இந்த அச்சை வந்து கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் புட்டு மாவு, அப்புறம் நடுவில் வந்து திருப்பியும் கொஞ்சம் தேங்காய் துருவல், அப்புறம் புட்டு மாவு, திருப்பியும் வந்து மேலே வந்து நம்ம தேங்காய் துருவலை கவர் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். நம்ம வந்து அடுப்பில் வச்சதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம். இப்போ வந்து அதை கொஞ்சம் குறைச்சிக்க போகிறோம். 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே அது வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வரும், அதுலேயே அவிச்ச வாசனை வரும். அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் அடுப்புலேருந்து இறக்கிடலாம். நம்மளுடைய புட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பனானா கலந்தும் சாப்பிட்லாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலந்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம 2 ஏலக்காய் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு 1 டீஸ்பூன் சர்க்கரையை வந்து நம்ம போட்டு மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். அதையும் வந்து நம்ம வந்து இந்த புட்டு மாவில் கலந்துக்கலாம். இது ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். ஏலக்காய் பிடிக்காதவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காயெல்லாம் கலக்கல, வெறும் சர்க்கரை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற புட்டு மாவு வெளியில் வாங்கின புட்டு மாவு. நீங்கள் வந்து இந்த ரெட் ரைஸ் பவுடரை வந்து வீட்டில் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா வீட்டில் பண்ணி அதை வந்து பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.